வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா, வீரப்பன் அவர்களோட நினைவிடத்துல தான் இருக்கோம். என்னதான் இவர் தேடப்பட்ட குற்றவாளியா இருந்தாலுமே, இங்க இருக்க மக்கள் எல்லாரும் இவர ஒரு ஹீரோவா தான் பார்க்குறாங்க. இன்னமுமே தினமும் மக்கள் வந்து பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருந்து கூட வந்து பார்க்குறாங்கன்னு சொல்றாங்க. அப்படி இந்த இடத்துல என்ன வழிபாடுலாம் நடத்துவாங்க? அப்படி இந்த இடத்துல என்னென்ன நடக்குங்கிறத இங்க இருக்கவங்கள்ட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம். வீரப்பன் அவரோட நினைவிடம் கட்டப்பட்டது எப்பயா? அது 2004. இங்க என்னென்ன விஷயம் நடக்கும் அவர் சமாதியில? வரவங்க சாமி கும்பிடுவாங்க. கற்பூரம் பற்ற வச்சு நான் கும்பிட்டு வச்சு போயிடுவாங்க. அவ்வளோதான். ஒரு காலத்துல தேடப்பட்ட குற்றவாளிகள் இன்னைக்கு வந்து வணங்கிட்டு போறாங்க. ஆ அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் கூட்டம்லாம் நினைக்கிறீங்க? வந்துக்கிட்டே இருப்பாங்க. வந்துக்கிட்டு தினம் 50 பேர் 100 பேர்கிட்ட வந்தே இருக்கிறாங்க. இன்னமும் இன்னுமே இன்னமும் அவர் வந்து பார்க்குற ஆட்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. பார்க்குறவங்க வந்து அவருடைய டெல்லி இருந்து கூட 4 பேர் வந்துட்டாங்க. டெல்லியில இருந்து டெல்லி இருந்து 4 பேர் வந்துட்டாங்க. இவர் இறந்ததுக்கு அப்புறம் கூட மக்கள் இவரை நேசிக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? தெரியலைங்க. அது அவர் ஏழை மக்களுக்கு நல்லா செஞ்சார். அதை வச்சு எல்லாம் வர்றாங்க. அவர் இறந்தப்ப இங்க புதைச்ச அந்த நினைவு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கொண்டாந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்வைக்கு வச்சு ஜனங்கள்லாம் அப்படி இப்படி பார்த்துட்டு போகிற மாதிரி எத்தனை பேர் வந்திருப்பாங்க அவருடைய? நிறைய ஆயிரக்கணக்கான பேர் வந்தாங்க. ஏன் மக்களுக்கு செஞ்சாருன்னு சொல்றீங்க? ஏழை மக்களுக்கு என்ன செஞ்சாரு? ஏழை மக்களுக்கு ஏழை மக்களுக்கு காசு அள்ளி அள்ளி கொடுத்தாரு. அவ்வளோதான். பொம்பளை விஷயத்தில் யாராவது ஆம்பளைங்க பண்ணால் அவர் முடிச்சிடுவார். பெண்களுக்கு பாதுகாப்பு நிறைய கொடுப்பாரு. ஆனா அவரை தேடப்பட்டப்ப நிறைய பேர் வந்து பயங்கரமா சின்ன குழந்தையில இருந்து வயசான பாட்டி வரைக்குமே பாலியல் கொடுமைகளை அனுபவிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே. அதுக்கு காரணம் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ்காரர் தான் எல்லாமே மலைவாழ் மக்களை எல்லாத்தையும் பூரா பண்ணது பெரிய பெரிய அக்கப்போர். அதனால தான் பிரச்சனையே உருவானது. இவர் இறப்பு அன்னைக்கு நடந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல இப்போ நைட்டு கொண்டாந்தாங்க. கொண்டாந்து வச்சு இப்போ வந்துட்டு நிறைய காரு போலீஸர் 500 பேராக இருக்கும். அப்புறம் அப்படியே பார்வைக்கு வச்சு அதை அப்படியே பார்த்துட்டு போகிற மாதிரி பண்ணி அப்புறம் போயிட்டாங்க. அப்புறம் எடுத்து போச்சுட்டோம். அதுக்கப்புறம் புதைச்சிட்டாங்க. எரிக்கிறதுக்கு நெருப்பு விரவெல்லாம் கொண்டாந்துட்டாங்க. ம். நாங்கள் இங்கே வந்து எரிக்கிறதுக்கு எங்கள் விட மாட்டோம். குளத்தூர் மணிங்கிற ஒரு எல்லாம் சொல்லி வந்து கொண்டாந்து என்கிட்ட பாடி ஒப்படைச்சிட்டீங்க. புதைச்சி விட்டோம். அந்த கல்லில் கலப்பக்கல்லில் பொட்டியாட்டம் செஞ்சு புதைச்சி விட்டாங்க. இது மட்டும் பக்கத்துலேயே 2-3 பேரோட நினைவு இருக்கு. இதெல்லாம் யாரோடதுயா? இதாங்க அவர் இவரோட மகன் அவங்க அண்ணன் மகன். இந்த மெட்ராஸில் ஆக்சிடென்ட் பண்ணாங்கல்ல. ஆமா. லாரி அவர் மணி வக்கீல், ஹைகோர்ட் வக்கீல். அப்புறம் அவங்க அப்பா அவங்க அம்மா. இவரோட அப்பா அம்மா வீரப்பனோட அண்ணன் அண்ணி அண்ணன் பையன். அண்ணன் பையன். இந்த சமாதிகளும் அவர் இறந்தப்பே வந்துச்சா இல்லை அதுக்கு முன்னாடியில இருந்து இருக்கு? இது 2002ங்க. அவர் இது 2004. இது 2 வருஷம் தான் ஆகுது. அவங்க ஜெயிலே செத்து கொண்டாந்துட்டாங்க. சேலம் ஜெயிலே கொண்டு செத்து அங்கேருந்து கொண்டாந்துட்டாங்க. அப்புறம் அவங்க வீட்டில் உடம்பு சரியில்லாத பற்றி இறந்துருச்சு. இங்கே என்னென்ன வழிபாடுலாம் நடக்கும்யா? வழிபாடு ஒரு வழிபாடும் இல்லைங்க. வராங்க சாமி கும்பிட்றாங்க. அப்பப்போ கற்பூரம் பற்ற வைப்பேன். பற்ற வச்சு சாமி கும்பிட்டு ஏதோ 10-5 கொடுத்துட்டு போவாங்க. சேகரித்து பத்துக்குச்சி கற்பூரம் எண்ணெய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு இங்கே நினைவு இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு வர ஜனங்களை பார்த்துக்க பற்ற வைக்கிறதோ சரி. அவ்வளோதான். கற்பூரம் பற்ற வச்சு சாமி கும்பிட்டு வைப்போம். அவ்வளோதான். நீங்கள் டெய்லியும் வந்து கற்பூரம் பற்ற வச்சு சாமி கும்பிட்டு போவீங்க. எதனால டெய்லி கும்பிட்றீங்க? உங்களுக்கு வச்சு அவர் மேலே பிரியம் இருக்கா? பிரியம் தாங்க. எங்கள் ஒரு 3 ஸ்டேட்டு ஆட்சி படைச்ச புண்ணியவானுக்கு நிறைய செஞ்சார். எல்லா பக்கமும் நிறைய செஞ்சாருங்க. அள்ளி அள்ளி கொடுத்தது கை அது. அதனால் ஒரு ஆர்வம் ஒரு தொண்டு மாதிரி நான் செய்யலை. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது செஞ்சு வச்சு ஞாபகம் இருக்கா வீரப்பன் அவர்கள்? நிறைய பேருக்கு செஞ்சுருக்காருங்க. உதாரணம் நாங்கள் என்னன்னு சொல்லிட்டுங்களாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சிருக்காரு வீரப்பன்? எனக்கு தான் செய்கிறேங்க. செய்யறதுக்கு வந்தாலும் எனக்கு வேளாண்றேன். செய்யறதுக்கு வந்தாங்க நீங்கள் வேளாண்றேன். ஏன்னா அப்போ இந்த டிஜிபி தேவாரம் கொஞ்சம் கடுபிடி. திடீர்னு காசு இருந்துச்சுன்னா விசாரிச்சு விட்டு சுட்டுப்பிடுவார். அப்படியா? அதனால் எனக்கு வேளாண்றேன். பயத்தினால வேளாண்றேன். நீங்கள் வீரப்பனை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். எத்தனை தூரம் பார்த்துருக்கீங்க? பழகிருக்கீங்களா? நல்ல பொண்ணு கட்டுறது எங்கள் ஊர் பொண்ணு. அதனால் அப்போ வருவாங்க போவாங்க பேசியிருக்கு. அப்போ பார்த்து பழகிருக்கீங்க. என்னதான் வீரப்பன் தேடப்பட்ட குற்றவாளியாக இருந்தாலும் உங்களுக்கு வீரப்பன்ட்ட பிடிச்ச விஷயம் என்ன? எந்த விஷயம் ஊருக்கு நன்மை செய்கிற ஒரு தியாகி மாதிரி மக்களுக்காக உழைச்சவர் அவர் தான்.
இப்போ 20 வருஷம் ஆகுதுங்கிற அக்டோபர் 18ஓட 20 வருஷம் ஆகுது. இன்னும் 100 பேர் 50 பேர் வந்தே தான் இருக்காங்க. மெரினா பீச்சில் கூட அவ்வளோ அண்ணா சிலை, அண்ணா இது, இப்போ எம்ஜிஆர் இது இவ்வளோ கூட போக மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க, போய்கிட்டே இருக்காங்க, பார்க்குறாங்க, அவ்வளோதான். இப்போ நீங்க சொன்னீங்களே எம்ஜிஆர், அண்ணா அது மாதிரிலாம் அவங்களாம் ஒரு பாக்ஸ் மாதிரி கட்டியிருப்பாங்க. கட்டியிருக்காங்க. நீங்க ஏன் அது மாதிரிலாம் எதுவும் கட்டாம இருக்கீங்க? கட்டுறதுக்கு கவர்மெண்ட் அலோன் பண்ண மாட்டேங்குது. இது வந்து இப்போ ரெவன்யூ புறம்போக்கு ஆற்றுக்கு சேர்ந்த இடமா போச்சா, கவர்மெண்ட் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அது கேஸ் முடிஞ்சு கட்டுவாங்களோ என்ன தெரியல. ஓ, அதனால கட்டக்கூடாதுன்ட்டாங்க. கரெக்டாக கவர்மெண்ட்டு கட்டக்கூடாதுன்னு சொல்லி எதனால கவர்மெண்ட் கட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க? தீவிரவாதின்னு நினைக்கிறாங்க. வீரப்பனை 3 கவர்மெண்ட்டையும் எல்லாம் ஆட்டி படைச்சா இல்லை, அதனால தீவிரவாதிக்கு என்ன சமாதி கட்டுறீங்க அப்படிங்கிறாங்க. ஆனா உங்களுக்கு என்ன ஆசை இங்க இருக்க ஊர் மக்களுக்கு? கட்டணுங்கிறது தான் ஆசை. உத்தரவு முட்டம் விட்டால் கோடிக்கணக்கில் பணம் கட்டி விடுவாங்க, மணிமண்டபமே கட்டி விடுவாங்க. திண்டிவனத்துக்கார ஒருத்தர் ஆர்டர் வாங்க எத்தனை லட்ச ரூபா சொன்னாலும் சரி நான் மணிமண்டபம் கட்டி தரேங்கிறது. அப்படின்னு எவ்வளோ அவருக்கு எவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்கும். நல்ல யோசனை பாருங்க. இப்போ நீங்களே தனி மனுஷன், நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் மட்டும் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எத்தனை லட்சம் செலவானாலும் நான் கட்டுறேன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஆர்வம் அவர் மேலே இருக்கணும். நல்ல யோசனை இருக்கு. கண்டிப்பா. எதுக்கு மக்கள் இந்த அளவுக்கு விரும்புறாங்க? அதுவும் அவர் இறந்ததுக்கு அப்புறம் கூட. இறந்ததுக்கு அப்புறம் தான் ஜாஸ்தி விரும்புகிறாங்க. இப்போ என்ன சொல்லி சொல்கிறது, ஜனங்க வந்தே தான் இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் கார் வரும், காரு பைக்கு வந்தே தான் இருக்கும், பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் வந்து பார்க்கறது, எல்லாரும் இவ்வளோ அன்பு செலுத்துறது அவர் மேலே எப்படி பார்க்குறீங்க? வந்து வர்றாங்க, பார்க்குறாங்க, கும்பிட்றாங்க, சாமி கும்பிட்றாங்க. 10 கல்புரம் வச்சு கும்பிட்டு நீர் எடுத்து வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டு போயிடுறாங்க. எங்களுக்கு ஒரு 10 5 கொடுப்பாங்க. நான் வாங்கி வச்சு சேகரித்து எண்ணெய் கற்பூரம் இதெல்லாம் வாங்கிட்டு வச்சு இப்போ காலையில் வந்து நேரமாக இப்படி விளக்கு போட்டுருவேன். அவ்வளோதான். இவரோட நினைவு நாள் அன்னைக்கு இங்கே என்ன நடக்கும்யா? இதெல்லாம் பந்தல் போட்டு சாப்பாடு நிறைய சாப்பாடு கொடுப்பாங்க. நிறைய ஜனங்க வருவாங்க. நினைவு நாளைக்கு மட்டும் நிறைய எக்கச்சக்கமான ஜனம். இந்த குரு பூஜை அது மாதிரி பண்ணுவாங்களா? மாலை மட்டும் இவ்வளோ பேர் முடிஞ்சு போயிடும் மாலை. நீங்கள் என்ன டெய்லியும் வந்து விளக்க போகிறது உங்களோட தனிப்பட்ட விருப்பத்தில் தான்? விருப்பம் தான். மணிமண்டபம் கட்டினாலும் அதை நீங்களே பார்த்துப்பீங்களா? அதுக்கு முன்னே நாங்கள் பலரும் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். கவர்மெண்ட் வேலை கொடுத்தாலும் சரி, இல்லை தனியாக நாங்கள் விட்டாலும் சரி, நாங்களே பலரை பண்ணிக்கிட்டே தான் இருப்போம்.